பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சிறப்புக்குரிய துவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல்ல வச்சே கற்றுக் கொடுக்குறாங்க. ஒரு கவலையோடு, துன்பத்தோடு, கடனோடு கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஒரு சஹாபிக்கு இதனால ஒரு பெரும் விடுதலை கிடைச்சிச்சு. இதை யாரெல்லாம் மோதுறாங்களோ அவங்களுடைய கடன் எவ்வளவு கோடியாக இருந்தாலும் அல்லாஹ் அடைத்து கொடுத்துருவான். கடன் மட்டும் இல்ல, எனக்கு வாழ்க்கையிலே நிம்மதி இல்ல, பிரச்சனையே தீர மாட்டேங்குது, கவலைக்கு மேல கவலை இருக்கு, சோதனைக்கு மேல சோதனை இருக்கு, என்ன பண்றதுனே தெரியல, ஒரே நெருக்கடியான நிலைமையா இருக்கு நீங்க சொன்னாலும் இந்த ஒரு துவா போதும்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு துவா எதுக்காக இறக்கப்படும் பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட தேவைக்காக இறக்கப்படும். ஆனா இந்த துவால 8 வார்த்தை இருக்கு. எத்தனை வார்த்தை? 8 வார்த்தை. அந்த 8 வார்த்தை எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய 8 பிரச்சனைகளே குறிக்குது. அந்த பிரச்சனையில ஒரு பிரச்சனை தான் கடன். அப்ப அந்த கடனை மட்டும் விட்டுட்டு பார்த்தாவே மிச்ச 7 வார்த்தைகள் 7 பிரச்சனைக்கு பொருந்தும். ஒரு மனிதனை இந்த 8 பிரச்சனைகள் தான் சூழ்தாமா. அப்ப அந்த 8 பிரச்சனையை உங்க வாழ்க்கையை விட்டு போயிட்டா உங்க லைஃப் எப்படி இருக்கும்? கடனும் இருக்காது, பிரச்சனையும் இருக்காது, கவலையும் இருக்காது, நிம்மதியா இருக்கலாம். அப்படிப்பட்ட 8 வார்த்தையை கொண்ட ஒரு அற்புதமான துவாவை நபி அவர்கள் அந்த சஹாபி கற்றுத்தராங்க. இதுல பாத்தீங்கன்னா, நீங்க பொதுவா கேட்டீங்கன்னா உங்கள்ட்ட என்ன சொல்லுவீங்க? பிரச்சனைன்னு சொன்னா, எனக்கு இந்த மனிதர்கள் இந்த கஷ்டத்தை கொடுக்குறாங்க, அதனால எனக்கு மனிதர்களால வரக்கூடிய கஷ்டத்தை விட்டு காப்பாத்தி கொடுக்கணும். அதே மாதிரி என்னுடைய வீட்டுல என் கணவர் என்னை என்ன பண்ண மாட்டேங்கிறாரு, அன்பா நடத்த மாட்டேங்கிறாரு, இல்ல எனக்கு ஒரே நெருக்கடியா இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவீங்களே. எல்லாத்துக்குமே இதுல அதுக்கான வார்த்தையும் துவாவும் இருக்கு. அதனால பெண்கள் எந்த கஷ்டத்துல இருந்தாலும், கடனே இல்லாதவங்க கூட இதை ஓதுங்க, கஷ்டம் இல்லாம நீங்க நிம்மதியா வாழ முடியும். இப்ப அந்த துவா என்னன்னு பார்க்கலாம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸனி வ அஊது பிக்க மினல் ஹஜ்ஸி வல் கஸ்லி வ அஊது பிக்க மினல் வல் புக்லி வ அஊது பிக்க மின் கலபதி தைனி வ கஹ்ரி ரிஸால். சுப்ஹானல்லாஹ். இதனுடைய அர்த்தம் பாருங்க. அர்த்தம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம என்ன சொன்னோம், இதுல 8 வார்த்தை இருக்குன்னு சொன்னோமா, அந்த 8 வார்த்தையை விவரிக்கிறது பாருங்க. முதல்ல அல்லாஹ்விடத்துல நம்ம என்ன கேக்குறோம்னா, யா அல்லாஹ், நிச்சயமாக நான் உன்னிடத்துல கவலையை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், எனக்கு எதெல்லாம் கவலை கொடுக்குதோ அதை விட்டு உங்ககிட்ட பாதுகாப்பு கேட்கிறேன்னு நம்ம சொல்றோம். கவலையை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன்னு சொல்றோம். அடுத்தது இரண்டாவதா பாத்தீங்கன்னா, துன்பத்தை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன்னு சொல்றோம். இப்ப என்ன, துன்பமும் கவலையும் ஒண்ணுதானே அப்படின்னு கேட்டா, கவலை அப்படிங்கிறது தற்காலிகமானது, இப்ப வரும், இப்ப போயிரும். சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் கவலை. துன்பம் அப்படிங்கிறது, துயரம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, வரும் ஆனா போகாது. அதனால துயரமான விஷயங்களை விட்டு அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு கேட்கறது அப்படிங்கிறது பெரும் பெரும் பிரச்சனைகள், ஒரு உயிரிழப்பு, பெரும் நஷ்டம், தொழில்ல மான மரியாதையே போறது, இந்த மாதிரியான விஷயம் தான் துயரம். அந்த துயரத்தை விட்டு நம்ம இரண்டாவதா பாதுகாப்பு கேட்கிறோம். அப்ப சின்ன சின்ன கவலை துன்பத்தையும் கேட்டிருக்கோம். அடுத்தது பெரிய துயரத்தை விட்டும் கேட்டிருக்கோம். மூன்றாவது என்ன கேட்கிறோம்னா, சோம்பல்தனத்தை விட்டு நான் பாதுகாவல் கேட்கிறேன் அப்படிங்கிறோம். அதாவது சோம்பல்தனம் அப்படிங்கிறது, ஒரு மனசு சோம்பேறியா இருந்துட்டா வாழ்க்கையில உருப்படவே முடியாது. நீங்களே யோசிச்சு பாருங்க. நல்லா சம்பாதிச்சாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும், நல்ல வீட்டுல வேலை செஞ்சாதான் நிம்மதியா எல்லாரும் வாழ முடியும். வேலையே செய்யாம எப்ப பார்த்தாலும் சோம்பேறியா, ஒண்ணுமே யோசிக்க மாட்டாங்க, எதையாவது செய்யணும்னா கை காலே வளையாது. அப்படி இருக்கவங்கள்ட்ட எப்படி குப்பை கொட்ட முடியும்? அது ஒரு பெண்மணியா இருந்தாலும் சரி, ஒரு ஆணா இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஒரு குடும்பத்துக்கு நஷ்டம்தான். அப்ப சோம்பேறித்தனம் ஒரு மனுஷனை நிம்மதியா வாழ விடாது. முக்கியமா அவங்க கூட இருக்கிறவங்களே அவங்களை வெறுத்து போயிருவாங்க. இந்த சோம்பேறியில இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான்னு சொல்லிட்டு. அதனால அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னு நம்ம பாதுகாக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, கோழைத்தனத்தை விட்டு. கோழைத்தனம் எவ்வளவு பெரிய மோசம் தெரியுங்களா? எதுக்கு எடுத்தாலும் பயந்துப்பாங்க. அன்னைக்குதான் எப்படி இஸ்லாம் நிலைநாட்டப்பட்டுச்சு? தைரியமா போய் சண்டை போட்டனாலதான் நிலைநாட்டப்பட்டுச்சு. இதே கோழைத்தனமா பயந்துருந்தாங்கன்னா என்ன பண்ணிருக்க முடியும்? அபுலஹப் இருந்தான், அபு ஜஹல் இருந்தான், இவங்களுக்கு எல்லாம் பயந்துருந்தா முஸ்லீமாவே இன்னைக்கு நாமளா இருந்திருக்க முடியாது. அப்ப அவங்க எவ்வளவு தைரியம் வாய்ந்தவங்களா இருக்காங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கோழைத்தனமா இருக்காங்க. சும்மா பாத்தீங்கன்னா அற்ப விஷயத்துக்காக தீனை விட்டு கொடுத்துறாங்க. நம்ம ஏதாவது சொன்னோம்னா மத்தவங்க ஏதாவது சொல்லுவாங்க, நாம எதுக்கு போய் இதெல்லாம் சொல்லிட்டு, நமக்கு என்ன போச்சு, என்னமோ பாவம் யாரோ செஞ்சுட்டு போறாங்க, நம்ம கண்ணுல பார்த்துட்டு பேசாம உட்காந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு இருந்த தைரியம் இன்னைக்கு யார்ட்டையுமே இல்ல. கோழைத்தனம் நம்மளுடைய வாழ்க்கையில எந்த விதத்திலயுமே பாத்தீங்கன்னா தீன்லயும் துன்யாலையும் முன்னேற விடாது. அந்த கோழைத்தனத்தை விட்டு பாதுகாப்பு கேட்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா, இயலாமை விட்டு. இயலாமைன்னா என்ன தெரியுங்களா? நமக்கு ஒண்ணுமே தெரியாம இருக்குது.
சிலர்லாம் உண்மையாலுமே என்ன தெரியுமா, பாவமா இருக்கும். எனக்கு இது தெரியலையே, தெரியாம இந்த தப்பு பண்ணிருக்கேன், எனக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா நான் இந்த தொழில காசே போட்டிருக்க மாட்டேன், எனக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா இந்த பையனுக்கு நான் என் பொண்ணே கொடுத்துருக்க மாட்டேன், எனக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா நான் இந்த ஒரு தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தெரியாமன்னு சொல்லிட்டு வாழ்க்கையில இயலாமையிலேயே இருக்கும். எனக்கு இது தெரியல, அது தெரியலன்னா நமக்கு தெரியாத வரையும் வாழ்க்கையில முன்னேற முடியாது. நமக்கு எல்லாத்துக்குமான ஐடியா, டாக்டிக்ஸ், மெத்தடு இதெல்லாம் தெரியணும். தெரிஞ்சாதான் நம்மளால தொழில முன்னேற முடியும். தெரிஞ்சாதான் ஒரு நல்ல லைஃப நம்ம லீட் பண்ண முடியும். அப்ப அந்த ஒண்ணுமே நமக்கு தெரிய மாட்டேங்குதே, என் அறிவு கெட்ட மாட்டேங்குதே, எனக்கு யாராவது ஒரு யோசனை கொடுக்க மாட்டாங்களா, வழிகாட்டிட மாட்டாங்களா, கைப்பிடிச்சு கூட்டிட்டு போயிட மாட்டாங்களான்னு நினைக்கிறோம்ல, அந்த இயலாமை போய் நமக்கு எல்லாம் தெரியும், அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டுறான், அல்லாஹ் நமக்கு அறிவு கொடுத்துருக்கான், நான்லாம் பார்த்துப்பேன், எந்த நிலைமையா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கிருபையில எனக்கு அப்படி ஒரு அறிவு அல்லாஹ் கொடுத்துருக்கான் அப்படின்னு நம்ம சொல்ற அளவுக்கு வரணும்னு சொல்லிட்டு அந்த இயலாமையை விட்டு பாதுகாப்பு கேட்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கருமித்தனம் அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா, ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணுவாங்க. ஒருத்தவங்களுக்கு ஒரு உதவி கூட செய்ய மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொன்னாங்க, ரொம்ப கஞ்சத்தனமும் இது பண்றதுமே நமக்கு தரித்திரத்தை கொடுக்கும். சிக்கனம் வேற, கஞ்சத்தனம் கருமித்தனம் வேற. நீங்க ரொம்ப சிக்கனம் பண்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரே முட்டுக்கா பண்ணும்போது நமக்கு கண்டிப்பா வறுமையை கொடுக்கும். அது எந்த விதத்திலயும் நமக்கு பாத்தீங்கன்னா அந்த காசு சேர்த்து கொடுக்காது. திடீர்னு பெரிய பெரிய செலவு வரும். 10 ரூபாய்க்கு கணக்கு பார்ப்போம், பார்த்தா 1000 ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்கோம். அதனால அந்த ஒரு தன்மையை விட்டும் நம்ம பாதுகாப்பு கேட்கிறோம். அதே மாதிரி கடன் பெருக்கத்தை விட்டும் மனிதர்களின் ஆதிக்கத்தை விட்டும் பாதுகாப்பு கேட்கிறோம். கடைசியா 2 வார்த்தை என்னென்ன, கடன் பெருக்கம், மனிதர்களின் ஆதிக்கம். கடன் பெருக்கம்னா என்ன நினைக்கிறீங்க, இப்ப நம்ம கடன் இருக்கு, கடனுக்கு மேல கடன் வருது, அடுத்த ஒரு தேவை கடன் வருது, அதனால கடன் பெருக்கம் வரக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மனிதர்களுடைய ஆக்கிரமிப்புன்னு என்ன, கடனை கொடுத்து போட்டு உங்கள்ட்ட என்ன பண்ணுவாங்க, பாசமாவா பேசிட்டு இருப்பாங்க, நோகடிப்பாங்க, உங்கள்ட்ட வேலை வாங்குவாங்க, உங்களை கஷ்டப்படுத்துவாங்க. அதுதான் அந்த மனிதர்களுடைய ஆக்கிரமிப்பு. அப்ப கடன் பிரச்சனை இருக்கக்கூடாது, அதை கொடுத்து போட்டு பன்னாட்டு பண்றாங்களே அந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டுதான் இந்த துவாவை கற்றுக் கொடுத்திருக்காங்க. அந்த சஹாபி இதை ஓதி வராங்க. அல்ஹம்துலில்லாஹ், இதை ஓதி பாருங்க, கண்டிப்பாக உங்களுடைய எல்லா கடனும் எல்லா கவலையும் பிரச்சனையும் போயிடும். அதை அந்த சஹாபி நபி அவர்களிடத்துல ஒரு சில நாட்கள்லயே சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் நம்மளுடைய அனைத்து கடனையும் அடைத்து கொடுப்பான். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். உங்களுக்கு சிறந்த செல்வத்தை தருவானாக. உங்களுடைய துவால என்னையும் சேர்த்திக் கொள்ளுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.